அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய இரவு நேரத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனுடைய மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். திருமறை குர்ஆன் ஒரு பேர் அதிசயம் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரையாற்ற தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கி கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஈமானில் உறுதியானவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமையும் என்ற அடிப்படையில் இதில் பல விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான். ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் பல அதிசயங்களை, பல அற்புதங்களை இறைவன் வழங்கியிருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களோடு மக்களாக சில இறை தூதர்கள் இருக்கிறாங்க, மக்களோடு மக்களாக இருக்கிறாங்க. திடீர்னு சொல்கிறாங்க, எனக்கு இறை செய்தி வந்தது அப்படிங்கிறாங்க. யாராவது நம்புவாங்களா? நேற்று வரைக்கும் என் கூட விளையாடிட்டு இருந்தா, நேற்று வரைக்கும் என் கூட கடைக்கு வந்துட்டு இருந்தா, இன்னைக்கு நீ இறை தூதரா? இப்படி கேட்பதற்கு இறைவன் பதிலளிக்கக்கூடிய வகையில் சில அதிசயங்களை இறை தூதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை கீழே போட்டார்கள், அது பாம்பாக மாறியது. இதை பார்த்த மக்கள், இது நம்மளால் செய்ய முடியாது, இது ஒரு அதிசயம் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணால் ஒரு பறவையை செய்து அதை ஊதினார்கள். அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு அது பறந்து போனது. இறந்தவர்களை அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு உயிர் கொடுத்தார்கள். கண் தெரியாதவர்களை அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு கண்களை சரிப்படுத்தினார்கள். இப்படி பல சான்றுகளை இறை தூதர்கள் செய்தார்கள், அதிசயங்களை இறை தூதர்கள் செய்தார்கள். மக்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், இவர்கள் இறை தூதர் தான் என்பதை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதராக அனுப்பப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சான்றுகளை, பல அதிசயங்களை மக்களுக்கு நிகழ்த்தி காட்டினார்கள். சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள். இன்னும் ஒரு சில அதிசயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். இதை பார்த்த மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள். இப்பொழுது வரக்கூடிய கேள்வி என்னவென்றால், 1400 வருடங்கள் ஆகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 1400 வருடங்கள் ஆகிறது. இன்றைய தினத்தில் எந்த அதிசயத்தையும் நாம் பார்க்கவில்லை, ரசூலுல்லாவே பார்க்கல. அப்போ எப்படி அதிசயத்தை பார்க்கிறது? அதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் பல அதிசயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிசயம்தான் இந்த வஹி என்று சொல்லக்கூடிய புகாரியில 4981வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அதிசயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிசயம்தான் வஹி என்று சொல்லக்கூடிய திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழியும் சேர்ந்தது தான் வஹி. அது ஒரு அதிசயம் என்று சொன்னார்கள். எப்படி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கைத்தடியை போட்டவுடனே பாம்பாக மாறியது, அதை பார்த்து மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்களோ, அதே போன்று அதைவிட தெளிவாக திருமறை குர்ஆனை நாம் படித்தோம் என்று சொன்னால் இது ஒரு அதிசயம் அல்ல, பேரதிசயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் அல்ல, அடித்து உறுதியாக சொல்ல முடியும். இது இறைவனை தவிர, படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாராலும் அனுப்பியிருக்க வாய்ப்பே கிடையாது என்பதை திருமறை குர்ஆனை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 22, 23வது வசனங்களில் சொல்கிறான், வ இன் குன்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லி. நம்முடைய அடியாருக்கு நாம் கொடுத்த இந்த வேதத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். 114 அத்தியாயம் குர்ஆன்ல இருக்குது. 114 கொண்டு வரண்டாம், ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள்.
இன்னும் அல்லாஹ் சலுகை தர்றான், மிம் மிஸ்லி, ஏறக்குறைய இது மாதிரி ஒன்று கொண்டு வாங்க. 1400 வருடங்களானது இதுவரைக்கும் யாராலும் கொண்டு வர முடியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இது அல்லாஹ் அல்லாதவரிடம் இருந்து வந்திருந்தால், ஃபர்ஸ்ட் சொல்றான் அஃபலா யததப்பருனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாமல் வேறு யாராவது எழுதியிருந்தா பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். திருமறை குர்ஆன்ல 23 வருடங்கள் அருளப்பட்டது, ஒரே ஒரு முரண்பாடு கிடையாது. திருமறை குர்ஆன் விஞ்ஞானத்தை பேசுகிறது, திருமறை குர்ஆன் மருத்துவத்தை பேசுகிறது, திருமறை குர்ஆன் சமூக பிரச்சனைகளை பேசுகிறது, திருமறை குர்ஆன் குற்றவியல் தண்டனையை பேசுகிறது, வாழ்க்கை வழிகாட்டுதலை பேசுகிறது. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு முரண்பாடை எடுத்து காட்டு என்று இறைவன் சொல்கிறான். அப்படி இருந்தால் அது வேற யாரோ அருளினது, அதுல முரண்பாடு இருக்குது. குர்ஆன்ல முரண்பாடு கிடையாது. பைபிளை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும், முதல்ல கடவுள் எதை படைத்தாரு? முதலில் கடவுள் செடிகளை மரங்களை படைத்தார். அடுத்த நாள் படித்து பாருங்கள் வேண்டுமென்றால், அடுத்த நாள் சூரியனை படைத்தார். சூரியனை 2வது நாள் படைக்கிறார், அதாவது 3வது நாளோ 4வது நாளோ சூரியனை படைக்கிறாரு. அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி எதை படைச்சிடறாரு? மரத்தையும் செடிகளையும் படைக்கிறாரு. 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 2000 3000 வருடங்களுக்கு முன்னால் இப்படிதான் மனித அறிவு இருந்துச்சு, இப்படிதான் சொல்ல முடியும். அதனால சொல்லி இருக்கிறார். திருமறை குர்ஆன் ஏதாவது ஒரு முரண்பாடு? அது மட்டுமா? இன்னைக்கு தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால் உலக பொதுமுறை திருக்குறள் என்று சொல்வார்கள். அந்த திருக்குறள்ல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, கதிரவனை விழுங்கிய பாம்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கல்வி இல்லாதவன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சூரியனை விழுங்கிய பாம்பு, கதிரவனை விழுங்கிய பாம்பு அப்படின்னு. என்னது? சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது தெரியுமா? இப்படிதான் ஏற்படுது. பெரிய ஒரு பாம்பு இருந்துச்சு, அது சூரியனை விழுங்கிச்சு, அதான் சூரிய கிரகணம். 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் மனிதனுடைய அறிவு இப்படிதான் இருந்துச்சு, அதை வச்சு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் திருமறை குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னால் அருளப்பட்டது. ஒரே ஒரு முரண்பாடை எடுத்து காட்டுங்கள் பார்ப்போம். அது மட்டுமல்ல, திருமறை குர்ஆன் சொல்வதை விட அழகான ஒரு விஷயத்தை, தெளிவான ஒரு விஷயத்தை ஏதாவது வேதங்கள் ஏதாவது கொள்கைகள் சொல்கிறது என்பதை எடுத்து காட்டுங்கள். கிடையவே கிடையாது. அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு அழுத்தமாக எல்லாவித பிரச்சனைக்கும், ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. துரதிருஷ்டவசம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமியர்கள் கூட திருமறை குர்ஆன் ஏதோ இறந்த வீட்டில் ஓதுறது, திருமறை குர்ஆன் ஏதோ தொழுகை வைக்கிறதுக்கு இமாம் அஜ்ரத் ஓதுறது, இப்படி என்று நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம். ஆனால் திருமறை குர்ஆன் அப்படிப்பட்டது அல்ல. வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் அத்துணை பிரச்சனைக்கும் திருமறை குர்ஆன்ல தீர்வு இருக்கிறது, அழகிய தீர்வு இருக்கிறது. திருமறை குர்ஆனுடைய மொழி நடை இருக்கிறத, இது எப்படிப்பட்ட நடை என்று சொன்னால் பாமர மக்களுக்கும் புரியும். உயர்ந்த இலக்கிய நடை, உயர்ந்த இலக்கிய நடை. அதை சொன்னவர், ஓதி காட்டியவர் யாரு? எழுத படிக்க தெரியாத முஹம்மது ரசூலுல்லாஹ். மக்கத்து காஃபிர் அப்படி அதிர்ந்து போட்டான். பெரும் பெரும் பண்டிதர்கள், பெரும் பெரும் கவிஞர்கள் அரபுலகத்தில் இருக்கிறான். அவன் எல்லாம் பார்க்குறான், நம்ம எழுதுறோம் கவிஞர்கள்னா இந்த உயர்ந்த நடையில் இருக்கக்கூடிய கவிதைகளை அல்லது இன்ன பிற காவியங்களை பாமர மக்களுக்கு புரியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருக்குறளை படித்து அர்த்தம் வைக்க தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஏன்னா அது உயர்ந்த நடை, அது கல்வியில் பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதான் யதார்த்தம். திருமறை குர்ஆன் உயர்ந்த நடையில் இருந்தது, பாமர மக்களுக்கும் புரிஞ்சது. இது அதனுடைய சிறப்பு. திருமறை குர்ஆன் எழுத படிக்க தெரியாத முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினார். அதனுடைய அழகை, அதனுடைய அந்த நயத்தை பார்த்து மிரண்டு போயிட்டான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர். அப்படி இருன்னு எழுதுக்கு படிக்கவே தெரியாது, அப்படி எதுகை மோனையோடு அவ்வளவு அழகாக அவ்வளவு அற்புதங்களை திருமறை குர்ஆன் ஓதி காட்டுது. மிரண்டு போயிட்டான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் திருமறை குர்ஆன் ஒரு அதிசயம் அல்ல, பேரதிசயம். திருமறை குர்ஆன் பல விஷயம் விஞ்ஞானத்தை பற்றி பேசுது, ஏராளமான விஷயங்களை, பிரச்சனைகளுக்கு தீர்வை பேசுது. ஒரு சில விஷயங்களை கூறி இன்னைக்கு நிறைவு பகுதிக்கு வருவோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், மனிதன் நிம்மதியை தேடி அலைகிறான்.
மனிதன் நிம்மதியை தேடி அலைகிறான். எப்படியாவது நிம்மதி கிடைச்சிடாதா? எதுக்கு பாய் காசு சம்பாதிக்கிறீங்க? எதுக்கு தொழுகைக்கு வராம வியாபாரம் வியாபாரம் போய்கொண்டே இருக்கிறீங்க? நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும். எதுக்கு கடலை கடந்து வெளிநாடுக்கு போறீங்க? அங்க போனா ஏதோ கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு நல்ல ஒரு வீடு கட்ட முடியும், பிள்ளைகளை கொஞ்சம் படிக்க வைக்க முடியும். எதுக்கு பாய் படிக்கிறீங்க? படிச்சாச்சுன்னா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சாச்சுன்னா ஒரு புள்ளியில வந்து நிற்பான், நல்ல வேலை கிடைச்சாச்சுன்னா நிம்மதியா வாழலாம். எப்படி? எதுக்கு வீடு கட்டுறீங்க? வீடு கட்டினா நிம்மதியா வாழலாம். எதுக்கு படிக்கிறீங்க? படிச்சா நிம்மதியா வாழலாம். எதுக்கு மது அருந்துறீங்க? மது அருந்தினா கொஞ்சம் மனதுக்கு பிரச்சனை ஸ்ட்ரெஸ் எல்லாம் தீர்ந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். எதுக்கு விபச்சாரம் செய்கிறீர்கள்? எதுவும் அது ஒரு நிம்மதியை தருது. இப்படி நிம்மதியை மனிதன் அனைவரும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கடா நிம்மதி கிடைக்கும்? இதை இலகுவா விளக்க வேண்டும் என்றால், இந்த நிம்மதியை தேடி மனிதன் எந்த அளவுக்கு அலைகிறான்னா, பெரும் பெரும் சாமியார்கள், பெரும் பெரும் மத குருமார்கள் என்ன பண்றான்? ஆரம்பத்தில் ரொம்ப பிச்சை எடுத்து நடந்தவர்கள், ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு இந்தியாவில் பெரும் பணக்காரனா மாறுகிறான். யோகாங்கிறான், மெடிடேஷன்ங்கிறான், தியானம்ங்கிறான். மக்கள் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறாங்க. எப்படியாவது கொஞ்சம் நிம்மதி கிடைக்காதா? எந்த அளவுக்கு பல பேர் தனியா நாடே உருவாக்கிடுறான், மனதுக்கு நிம்மதியை தர்றேன்னு சொல்லி. இப்போ இப்படி மனிதன் நிம்மதிக்காக எதையும் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான். எங்க நிம்மதி இருக்குது? நிம்மதி கிடைத்ததா என்றால், மது அருந்தியவனுக்கு நிம்மதி கிடைக்கல. பொருளாதாரத்தை சேர்த்தவன் நிம்மதியா வாழ்ந்தானா அதுவும் அவனுக்கு கிடைக்கல. வீடு கட்டவன் நிம்மதியா இருந்தானா அதுவும் கிடைக்கல. எங்கே நிம்மதி இருந்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலகுவாக ஒரு தீர்வை சொல்கிறான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பூமியில அனுப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ வ இம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நிம்மதி வேண்டுமா? அல்லாஹ் சொல்றான், இங்கிருந்து எல்லாரும் வெளியேறிருங்க. மரத்தை சாப்பிட்டுட்டீங்கல்ல, அதனால பூமிக்கு போயிருங்க அப்படின்னு அல்லாஹ் எல்லாரும் 2 பேர் தான் விதிக்கிறாங்க. அல்லாஹ் வார்த்தை எப்படி போடுறான்? அனைவரும் வெளியேறி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதா, என்கிட்ட இருந்து ஒரு நேர்வழி வரும், என்கிட்ட இருந்து ஒரு இறை செய்தி வரும், என்னிடமிருந்து ஒரு குர்ஆன் வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் அந்த இறை செய்தியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை, அவருக்கு எந்த கவலையும் இல்லை என்று இறைவன் சொல்றான். பயம் இல்லை, கவலை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நிம்மதி இருக்குன்னு அர்த்தம். எப்போ நிம்மதி இருக்கும்? குர்ஆனை, இறை செய்தியை என்னைக்கு பின்பற்றுகிறீர்களோ அன்னைக்கு முழுமையான நிம்மதி இருக்கும். எப்படி? எப்போ நிம்மதி வரும்? நிம்மதியை தேடி தேடி அலைகிறோம். நிம்மதி எப்போ வரும்? இறைவன் சொல்கிறான், முதல் மனிதருக்கு முதல் உபதேசமாக நிம்மதி வேண்டுமா? பயம் வேண்டாமா? கவலை இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? ஃபமன் தபிய ஹுதாய, என்னுடைய நேர்வழியை, என்னுடைய இறை செய்தியை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் நிம்மதியா இருக்கலாம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதிக்கு மிக அழகான ஒரு விஷயத்தை இறைவன் சொல்லி தர்றான். குர்ஆனை பின்பற்று, இறை ஹதீஸை பின்பற்று, வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் என்று இறைவன் சொல்கிறான். இன்னொரு வசனத்துல, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது என்று இறைவன் சொல்கிறான். நிம்மதிக்கு முழுமையான ஒரே தீர்வு திருமறை குர்ஆனை ஓதுவது. திருமறை குர்ஆனை அரபியில் ஓதுவது மட்டுமல்ல, அதனுடைய அர்த்தத்தை விளங்கி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது. திருமறை குர்ஆனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது. அழகான ஏராளமான மன நிம்மதிக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான செய்திகள் நிரம்பி வழிகிறது. எப்படி எல்லாம் நிம்மதி வேணும்? ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்றேன். எப்போ எல்லாம் நிம்மதி கெடுது? கடந்த காலத்தை நினைக்கிறோம், என்ன இருந்தாலும் இப்படி நடந்திருக்க கூடாதே, இப்படி ஆகி போயிருச்சே, இப்படி திட்டாரே இப்படின்னு யோசிக்கிறோம், நிம்மதி கெட்டு போயிருது. வரக்கூடிய காலத்தை பத்தி யோசிக்கிறோம். ஏன் நான் செத்து போயிட்டேன்னா என் மனைவி யார் பார்க்கிறது, என் பிள்ளைகளை யார் படிக்க வைக்கிறது? வரக்கூடிய காலத்தை நினைக்கக்கூடிய நேரத்தில் நிம்மதி இல்லாமல் போய்விடுகிறது. இஸ்லாம் தீர்வை சொல்கிறது, குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா வஹுவ மௌலானா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். இறைவன் சொல்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ் அதை ஞாபகத்தில் வைக்கல, எழுதி வச்சுட்டான். அல்லாஹ் எழுதி வைத்ததை தவிர வேற எதுவும் எங்களுக்கு நடக்காது என்பதை உறுதியாக நம்பிவிட்டால் நிம்மதி வந்துவிடும். ஆக்சிடென்ட் ஆச்சா, அல்லாஹ் விதிச்சு வச்சிருக்கிறான். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு
வியாபாரம் பொருட்களை விற்க போகக்கூடிய நேரத்தில் திடீர்னு மழை வந்து அல்லது அந்த பொருள் வீணா போச்சா, அல்லாஹ் இதை முன்கூட்டியே எழுதிட்டான், நிம்மதி வந்துருச்சு. இப்படி அல்லாஹ் எது நடந்தாலும் ரப்புல் ஆலமீன் இப்படிதான் நாடி இருக்கிறான். நினைத்து பாருங்கள், வாழ்க்கை நிம்மதி வரும். இன்னும் நிம்மதி வேணுமா? இஸ்லாம் சொல்லி தருகிறது. நமக்கெல்லாம் நிம்மதி எப்போ கிடும்? பக்கத்தில் உள்ளவளை பார்ப்போம், ஒரு பெரிய கார் வச்சிருப்பாரு, பெரிய பைக் வச்சிருப்பாரு, அது வரைக்கும் நிம்மதியாக தான் இருப்பாரு. அவர் என்னைக்கு கார் வாங்கினாரோ, என்னைக்கு வீடு கட்டினாரோ, இவருடைய நிம்மதி காணாம போயிடுச்சு. இருந்தாலும் என் கூட பிடிச்சான், என் கூட வாழ்ந்தான், என் கூட நடந்தான், அவன் எப்படி கார் வாங்கிட்டான், அவன் எப்படி பைக் வாங்கி விட்டான். இஸ்லாம் நிம்மதியை சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் உங்களை விட உயர்ந்த நிலையில் ஒருவரை பார்த்தால் உடனடியாக தனக்கு கீழ் நிலையில் உள்ளவரை பார்க்கட்டும், நிம்மதி தானாக வரும். யோசிச்சு பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஒரு மனிதனை பார்த்தேன், அவனை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருந்துச்சு. மனிதன் தானே, எல்லாரும் அலி அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு மனிதர் தானே. அவன்கிட்ட அழகான செருப்பு இருந்துச்சு, என்கிட்ட அழகான செருப்பு இல்லை, அதனால கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இன்னொரு மனிதனை பார்த்தேன், அவனை பார்த்தும் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு காலே இல்லை, அல்லாஹ் எனக்கு கால் தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கு கால் இல்லை என்று வருத்தப்பட்டுட்டாங்க. எப்போ நிம்மதி வரும்? அடுத்தவனுக்கு பெரிய கார் இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, பெரிய வாகனம் இருக்குது, பெரிய செல்வம் இருக்குது, இதை யோசிக்கக்கூடிய நேரத்தில் நிம்மதி கெட்டுவிடும். நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவரை பாருங்கள், மருத்துவமனைக்கு போய் பாருங்கள், வருகிறார்கள் பேஷண்ட், நோயாளிகள் வருகிறார்கள், 2 கிட்னியும் ஃபெயிலியர் என்று சொல்றான். எவ்வளவு பெரிய கொடுமை! நவுது பில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பரிசுத்தமானவன், நம்மளை ஏதோ எவ்வளவு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறான். பல கோடி பேர் நம்மை விட கீழ்நிலையில் இருக்கிறான். இந்தியாவில் சொல்லப்படுகிறது 30 கோடி மக்கள் இரவு நேர உணவு இல்லாமல் தூங்க செல்றாங்க. 30 கோடி மக்கள். நாம என்ன பண்றோம்? இருக்கிற சாப்பாடை வீணடிச்சு தூங்க போறோம். சாப்பிடுறதுக்கு வழி இல்லாமல் 30 கோடி மக்கள். இந்தியாவுடைய நிலை, சோமாலியா, இன்ன பிற நாடுகள்ல சாப்பாடு இல்லாமல் மரணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர், எத்தனையோ பேருக்கு கண்கள் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கண்களை தந்திருக்கிறான், கையை தந்திருக்கிறான், காலை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேருக்கு இல்ல, எத்தனையோ கோடி பேருக்கு இல்ல, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதை யோசித்து பாருங்க, வாழ்க்கையில் நிம்மதி வரும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் நிம்மதியை பற்றி பெரிய தலைப்பில் பேசலாம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. திருமறை குர்ஆனை விட அழகிய வழிகாட்டுதல்களை வேற எந்த ஒரு மதமும், எந்த கொள்கை சொல்ல முடியாது. இன்னும் நிம்மதி வேணுமா? இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. நமக்கு ஏற்படக்கூடிய, நம்ம அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் என்னை கஷ்டப்படுத்து, யா அல்லாஹ் என்னை சாவடிச்சிரு, யா அல்லாஹ் இப்படி கேட்கக்கூடாது. எப்படி? ஒரு மனிதர் இருக்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை சந்திக்கிறாங்க. அந்த மனிதர் ரொம்ப எலும்பும் தோலுமா இருக்கிறார், ஒரு கோழி குஞ்சு மாதிரி, ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப பலகீனமா இருக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை விசாரிக்கிறாங்க, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் சொல்றான், நான் அல்லாஹ்ட்ட துவா செய்தேன். எப்படி தெரியுமா? மறுமையில் வரக்கூடிய அந்த கஷ்டத்தை எல்லாம் இந்த உலகத்திலே எனக்கு தந்துரியா அல்லாஹ். அதாவது அவருடைய சிந்தனை எப்படின்னா, மறுமையில் போய் நரகத்தை பார்க்கறதெல்லாம் தாங்கிக்க முடியாது, கபருடைய வேதனை பார்க்கறதெல்லாம் ரொம்ப முடியாது, அந்த வேதனை எல்லாம் இப்போவே வந்துருச்சுன்னா பரவாயில்லையே, இந்த உலகத்திலே பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஏதோ சிரமப்பட்டாலும் பரவாயில்லை என்பதை போன்று அவர் நினைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், யார் தான் அல்லாஹ்வுடைய அந்த வேதனையை தாங்கிக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள். நாமெல்லாம் அறிந்த துவா தான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதியை வழங்குவாயாக, நல்லதை வழங்குவாயாக, மறுமையிலும் நல்லதை வழங்குவாயாக, நரக நெருப்பினுடைய வேதனையில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இந்த துவாயை நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்தில் நல்லது கிடைக்கும், மறுமையிலும் நல்லது கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த உலகத்தில் யா அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை தா, எனக்கு மரணத்தை தானு கேட்கக்கூடாது, மரணத்தை கேட்க வேண்டாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரொம்ப கொடூரமான வேதனை, கொடுமையான நோய் வருகிறதா, இப்படி துவா செய்யுங்க, அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி. யா அல்லாஹ், எனக்கு வாழ்க்கை நாடி இருந்தால் எனக்கு வாழ்க்கை தா, எனக்கு வாழ்றது, நான் வாழக்கூடியது நல்லதா இருந்தா எனக்கு வாழ்க்கை தா, நான் மரணிக்கிறது நல்லதா இருந்தா எனக்கு மரணத்தை தா, இப்படின்னு துவா செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? யாரெல்லாம் எனக்கு மௌத்தத்தா அப்படின்னு கேட்கக்கூடாது, நோயத்தா அப்படின்னு கேட்கக்கூடாது, நல்லது தான். ஒருவேளை தாங்க முடியலன்னா நான் வாழ்றது நல்லதா இருந்தால் வாழவை, மரணிக்கிறது நல்லதா இருந்தால் மரணிக்க வை இப்படின்னு கேட்கலாம். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு நோய் வருது, இதை எப்படி எடுத்துக்கிறது? நிம்மதி இதனால தானே கெடுது. சரியான ஒரு வயிற்று பிரச்சனை, தொடர்ச்சியாக வயிற்று பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே கெட்டுருச்சு.
ஒரே வயிற்று பிரச்சனையாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்ல, நோய் வருது, ஒரு கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடி, ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? பொருளாதாரம், பிஸ்னஸ் ஃபுல்லாக லாஸாக போயிடுச்சு, ரொம்ப மன உளைச்சல், குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்படியெல்லாம் சொல்கிறேன்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதி வேணுமா, ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. எப்படி நிம்மதி இருக்கிறது என்று சொன்னால், மையுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை அதிகமாக சோதிக்கிறான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? கஷ்டத்தை தான் கேட்கக்கூடாது. கஷ்டம் வந்துட்டுன்னு வைங்க, அல்லாஹ்க்கு கண் இல்லையா, என்ன மட்டும்தான் கஷ்டப்படுத்தணுமா, எனக்கு குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனையா, எனக்கு பிசினஸ் மட்டும்தான் லாஸா, இப்படி கேட்காத. அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான், அதனால அதிகம் உன்னை சோதிக்கிறான் என்று புரிந்து கொள், நிம்மதிதானாக வந்துடும். இன்னும் சொன்னாங்க, மா அஸாபல் முஸ்லிமு மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மன் ஹத்தா யுஷௌகது ஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு லஹு ஹதாயாஹு. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், காலில் ஒரு முள் குத்தினால் கூட அல்லாஹ் அதற்கு பதிலாக அவருடைய பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லைன்றாங்க. நம்ம பேசிக்குவோம், வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறாரு, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து கொண்டே இருக்கிறான், நம்ம நிம்மதியாக வாழ்கிறோம், அவர் கஷ்டப்படுறார் அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போன்று அவருடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது என்று சொன்னார்கள். அப்போ கஷ்டம் வந்துருச்சா எப்படி யோசிக்கணும்? அல்லாஹ் நம்ம மீது விருப்பமாக இருக்கிறான், அதனால சோதிக்கிறான், அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான், இப்படி யோசித்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நிம்மதி வரும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் சொல்வார், இதோடு நிறைவு செய்கிறேன், ரசூலுல்லாவை விட மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை என்பார். அப்போ நம்ம யோசிக்கிறோம், ரசூலுல்லாஹ்க்கு என்ன கஷ்டம், ரசூலுல்லாஹ் இறை தூதராக இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு பணிவிடை செய்திருப்பாங்க, தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ரசூலுல்லாஹ் எப்போ சிரிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு நாம் யோசிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார்கள், ஆனாலும் எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு நிம்மதியோடு அவர்களால் எப்படி முடிந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்து திருமறை குர்ஆனை ஒரு வெறுமனையே ஒரு வார்த்தையாக அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையோடு அதை அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.